அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன். சினிமாவுக்கு அந்த பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில் இந்த ஒரு மேடையை நான் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். மறக்க முடியாத மேடைகளில் ரொம்ப முக்கியமான மேடை இந்த மேடை நினைக்கிறேன். பாரதிராஜா அப்பாவுடைய சன்னு வந்து மனோஜ் நடிகை தாஜ்மஹால் படம் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். அப்போ சினிமான்னு சென்னைக்கு யார் வந்தால் ஒரே அட்ரஸ் பாரதிராஜா சார் ஆஃபீஸ் தான். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னேன், டே இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கிறதா வந்துருங்கடா அப்படின்னேன். சரி ஓகேன்னு, டே சும்மா இப்படி பேண்ட் ஷர்ட்டில் வராதுங்கடா, பாரதிராஜா சார் ஆஃபீஸு கிராமத்துக்காரத்தான் பிடிக்கும், அது கருப்பாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதே கட்டப்பில் வாடாண்டியான். சரி நல்ல கோடுபட்ட டவுசரை போட்டு கையில் தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு கிளம்புனே ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டான். வாங்கி போட்டு நானும் என் ரூம் மட்டும் 2 பேரும் கிளம்பிட்டேன். வேகமாக கிளம்பிட்டோம். போனால் அப்பாவுடைய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறோம். கூட்டமாக இருக்குது. உள்ள செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்கப்பா. அப்போ வெளில நிற்கிறோம். உங்களை தனியாக தூக்கிடுவாரா, கும்பலோட நிற்காதீங்க, தனியாக நில்லுங்க அப்படின்ட்டான். நான் வெயிட்டிங் கூட்டம் நிற்க பயங்கரமாக இருக்குது. கார் வந்துச்சு, உள்ளே போயிட்டார் சார். கொஞ்சம் அப்படின்ட்டான். நேராக போனேன். என் ஃப்ரெண்டு சொன்னேன், கும்பலில் போகாத, ஒதுங்கி தனியாக தெரியணும், நம்ம தனியாக வாண்டியான். தனியாக நின்றுக்கிட்டே இருந்தேன். பீடியை கீழே போடுறா அப்படின்ட்டான். விட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். டயம் ஆகிக்கிட்டே எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நாங்கள் வழக்கு மரத்தை சுற்றிக்கிட்டே தெரியும். ஒரு போய் உள்ளே கூப்பிடலை. அப்படியே போனோம். இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அங்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் சலசலப்பு இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அங்கேருந்து நேரம் வந்தாங்க. எங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு கேட்டாங்க. அவங்க பார்த்து இவங்களான்ட்டான். அவங்க தான்ட்டாங்க. அப்படியே 2 பேர்த்து வாண்டு கூப்பிட்டாங்க. தள்ளி நேரம் போனோம். வாங்க நீங்கள் யார் இப்போ நடிகர்கள், இங்கே வாங்க நடிகர்கள் தானே, வாங்க கூப்பிட்டு போனாங்க. ஆஃபீஸை கடந்து ஒரு உள்ள ரொம்ப தூரம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டம் இங்கே இருக்குது, ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஏன்னா நம்மளை ரொம்ப தூரம் உள்ளே கூட்டு போயிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் நேரம் போயிட்டு ஒரு ஆஃபீஸ் கீழே உட்காரா கீழே அப்படின்ட்டாங்க. ஹலோ உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தான். வந்தாங்க. எத்தனை நாள் அங்கே கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. கார் டயரவா? அப்பப்போ உள்ளே வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா, அங்கே வச்சுக்க டயரை, ஸ்டெப்னி டயரை. இதை நாங்களே எடுத்தோம்ட்டு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்கள் டயர் எடுக்கவே இல்லைன்ட்டு. இல்லைங்க இவங்க மாதிரி அதாங்க வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க. கொன்னே விடுவேன். அந்த ஒரு 4 நாளைக்கு நாங்கள் வந்து வேண்டா அண்ணே சத்தியம் நாங்கள் இல்லைன்னு நாங்கள் நடிகர்கள் ஓங்கி அடிச்சு விடுவேன். நடிகருக்கு இங்கே என்ன வேலை இல்லைங்க, பாரதிராஜா ஆஃபீஸ் இருக்குது. இப்படி தான் நடிகர் வருவாங்களா இல்லைன்னு, இப்படி வந்தாதானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கண்ணே, இப்படி வந்தால் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஓடியோ பெருத்து போலீஸில் ஒப்படைச்சிடுவோம். ஓடி போயிடாண்டாங்க. நேராக கிளம்பி வந்துட்டோம். அப்படி போயிட்டு அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன்.